ஹalleluya. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹalleluya. தேவனுடைய கிருபையிலே நாம் நிலை நிற்கிறோம். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, நாம் எல்லாம் நிலை நிற்கிற பிள்ளைகள். ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நிலை நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் இந்த நாட்களே கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே தேவனோடு பேச வேண்டும். ஹalleluya. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை வைத்துக் கொண்டு ஜீவிக்கிற தேவனோடு பேச வேண்டும். ஹalleluya. நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர், நாங்கள் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். ஆமென். ஏன் தேவன் ஏசப்பா 12 அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்தார் தெரியுங்களா? அவர் நடந்தார், வாழ்ந்தார், எப்படி பேசினார், எல்லாவற்றையும் என்னென்ன அற்புதங்களை செய்தார், யாருடைய கண்ணீர்களை துடைத்தார், யாருடைய பலவீனத்தை பலப்படுத்தினார், மரித்த காரியத்தை உயிர்த்தெழுந்த எல்லாவற்றும் சீஷர்கள் கண்டார்கள். அவர்கள் ஏசப்பாவுக்காக நின்றார்கள். அந்த கிருபை அப்போஸ்தலர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் சபையை உருவாக்கினார்கள். இந்த நாட்கள்